ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமும் நம்முடைய இலக்கியாவும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக இந்த எஸ்எஸ்கே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான்னு தெரியல. இவனால் நம்ம வீட்டில் எப்பவுமே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே கையை கழுவிட்டு வரேன்ட்டு போனவன் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் இலக்கியாவோட ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல நம்முடைய ரேவதி அம்மா மறைஞ்சிருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்க ரேவதி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இவளை எப்படி இங்கே தூக்குறதுன்னு வெளியே போயிட்டு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இலக்கியா ரொம்ப சந்தோஷம், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், உன்னுடைய ஹஸ்பண்டு தான் அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கல, நீ இந்த பொக்கையாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை நம்ம இலக்கியா கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இலக்கியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. நம்மளுடைய இலக்கியாவுக்கு டவுட் வருதுங்க, ஒருவேளை அத்தையை இந்த எஸ்எஸ்கே பார்த்துட்டானோ அப்படின்ட்டு. அதுக்காக நம்முடைய ரேவதி கிட்ட போயிட்டு அத்தை அவன் அந்த எஸ்எஸ்கே உங்களை பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை இலக்கியா, நான் கபோர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ எதுக்காக அந்த எஸ்எஸ்கே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே போனோம், அத்தை எப்படி மறைஞ்சிட்டு இருந்தேன்னு கொஞ்சம் நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி அதே மாதிரி போய் நிற்கிறப்ப கையும் காலும் வெளியே தெரிஞ்சிருக்குங்க. இதை பார்த்து நம்ம இலக்கியா கண்டிப்பாக எஸ்எஸ்கே நீங்கள் இங்கே தான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாத்த, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்களை அனுப்பி உங்களை தூக்கிட்டு போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவோம். அது வரைக்குள்ளே உங்களை எங்கேயாவது மறைச்சி வைக்கலானாலும் கண்டிப்பாக முடியாது. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறேன்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக உங்களுடைய மகன் பக்கத்திலே கொண்டு தங்க வச்சா கடைசியில் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த எஸ்எஸ் நீங்கள் இதே வீட்டில் இருந்தாலே அந்த எஸ்எஸ்கே ஆட்கள் வந்தாலுமே கண்டிப்பாக கௌதம் அவங்கள சும்மா விட மாட்டார். நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நானும் அவரும் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே நெருங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா என்ன எஸ்எஸ்கே என்ன இலக்கியா அந்த எஸ்எஸ்கே எதுக்கு உங்ககிட்ட பேசுகிறான், எதுக்கு அவனுக்கு உனக்கு என்ன வாக்கிய தகராறு, கௌதம் கிட்ட கூட பேசுகிற என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் நம்ம இலக்கியா என்ன சொல்கிறது அத்தை கிட்ட, நம்ம அத்தை ரேவதி அத்தையோட ஏமாத்துறது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய ஜானகி அத்தை ரொம்பவுமே பயப்படுவாங்க. அதுவும் ரேவதி அத்தையை இந்த வீட்டில் தங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக ரேவதிக்கு ஆபத்து கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கேவால் வரும். அது கௌதமுமே பாதிக்கும். அதனால் இந்த ரேவதி இங்கே வச்சுக்க, அதை எடுத்து கூட்டு போய் எங்கேயாவது விட்டுடு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்க. கௌதம் மேலே அந்த அளவுக்கு நம்முடைய ஜானகி உயிரையே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே எப்படி பிளான் போட போகிறான்றதாங்க இருக்க போகுது. நம்முடைய ரேவதியை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்முடைய ரேவதி எப்படி பயத்தோட ஆல்ரெடி நோயோட வாழ்கிறாங்க. இப்போ பயத்தோட வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் நம்முடைய ரேவதி காப்பாற்றுவாங்களா, இல்லை அந்த எஸ்எஸ்கே கையால் ரேவதி சாவாங்களா அப்படின்றத இருக்க போது மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.